Taste the Daily. ஃபெயிலு ஸ்டாலின் தொட்டதெல்லாம் ஃபெயிலு என கதறிக்கொண்டிருக்கிறார்கள் அறிவாலயவாசிகள். தொடர் வெற்றி என முழங்கிக் கொண்டிருந்தவர்கள் 2026 தேர்தலை நினைத்து கதிகலங்கி போயிருக்கிறார்கள். திமுகவும் சரி, அதனுடைய தலைவர் ஸ்டாலினும் சரி, கூட்டணியில் இருக்கும் பெட்டி கோவால்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பங்கள் தான். அது இப்போது உடைந்து கொண்டிருக்கிறது. 2026 தேர்தலை பொறுத்தவரை முதலில் தேர்தலுக்கான வியூகங்களை வகுத்தது திமுக தான். மக்களை சந்திக்க துணிச்சலின்றி உடன்பிறப்பே வா என தொண்டர்களை கட்சி அலுவலகத்திற்கு அழைத்தார் ஸ்டாலின். உட்கட்சியில் நிலவும் பிரச்சனைகளை சரி செய்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம் என நினைத்தார். அது பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. அறிவாலயம் ஈயாடிக்கொண்டிருக்கிறது. அடுத்து திமுகவில் இருக்கும் பல அணிகளை ஒரு அணியில் இணைக்க ஓரணியில் என ஒரு பிரச்சார வியூகம் அமைத்தார். ஓரணியில் வியூகம் பல அணிகளாக இருக்கும் திமுகவில் எடுபடவில்லை. சரி, தியாகி செந்தில் பாலாஜியை வைத்து முப்பெரும் விழா நடத்தி அப்படியே டேக் ஆஃப் செய்யலாம் என நினைத்தார் ஸ்டாலின். முப்பெரும் விழாவும் முக்காடு விழாவாகி அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். 4வது தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டம் நடத்த சொன்னார் ஸ்டாலின். உடன்பிறப்புகள் கூட்டம் நடத்தினால் எப்படி இருக்கும்? குடித்துவிட்டு தலை சாய்ந்து கிடந்தனர். இது மட்டுமல்ல, பல இடங்களில் பொதுக்கூட்டத்திற்கு ஆட்களே வரவில்லை. லட்சக்கணக்கில் சேர்களை போட்டு காலியாக இருந்தால் பரவாயில்லை, போட்டதே 500 சேர்கள் தான். அதுவும் காலியாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஆக ஸ்டாலினின் 4வது திட்டமும் ஃபெயிலுதான். 2026 தேர்தலை பொறுத்தவரையில் திமுகவை புறக்கணிக்க மக்கள் தயாராகிவிட்டனர் என்பது இந்த தொடர் தோல்விகள் மூலமும் சொதப்பல்கள் மூலமும் தெளிவாக தெரிகிறது. ரோட் ஷோ என்கிறார்கள். பாவம், ஸ்டாலின் மட்டும்தான் தன்னந்தனியாக நடந்து வருகிறார். மாசாக நடந்த ஸ்டாலின் என ஊடக உடன்பிறப்புகள் என்னதான் உருண்டு பிறண்டாலும் பார்க்கும் மக்கள் சிரிக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? கூட்டணி கட்சிகள் தான். முன்பெல்லாம் திமுக கூட்டம் என்றால் கூட்டணி கட்சியினரும் குவிவார்கள், பார்க்க பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் இப்போதோ கூட்டணி கட்சிகள் கம்பி நீட்ட தயாராகிவிட்டதால் காலி சேர்களிடம் கதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர். விளம்பரத்தால் உயர்ந்தவர் வாழ்க்கை நிரந்தரமாகாது என பலமுறை நாம் சொல்லி இருக்கிறோம். ஸ்டாலின் விவகாரத்தில் அது இப்போதுதான் உண்மையாக தொடங்கியிருக்கிறது. இந்த தொடர் சறுக்கல்கள் திமுக தொண்டர்களிடையேயும் குறிப்பாக நிர்வாகிகளிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் இப்போதே சைலண்ட் மோடுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். பலர் கார்களில் இருக்கும் திமுக கொடியை இப்போதே கழற்றி வைத்திருப்பதாகவும் புலம்புகிறார்கள் உடன்பிறப்புகள். ஸ்டாலினுக்கு பை பை சொல்லும் நேரம் வந்துவிட்டது என்பதையே இது உணர்த்துகிறது.